நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு நீட்டினுடைய தேர்வு நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நேகா அவர்கள் நீட்டில் அட்டன் செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய எக்ஸாமுக்காக நான் ஜெபம் செய்யப்படுவோம். கடந்த நாளிலே பலவீனத்தோடு இருந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி இருந்தது. சிறந்த மாதிரி சர்வீஸ் வந்து நல்ல காய்ச்சல் குளிர்ச்சலும் அந்த பலவீனத்திலும் இப்பொழுது நம்முடைய தொழுகையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். தேவன் தொடர்ந்து இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பலவீனங்களிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரமை பாதுகாப்பார்கள். கடந்த நாளில் ஆசாரிய பள்ளம் ஊழியத்திற்கு கடந்து சென்றேன். அங்கு ஒரு குடும்பத்தின் மொத்தமாய் ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களை தீக்குளித்துக் கொண்டார்கள். நேற்று தினத்திலே அந்த அம்மா இறந்து போனாங்க. வயது 30 வயசு. கொஞ்சம் மனம் ரீதியாய் பாதிக்கப்பட்டவர்கள். வயசு 30 தான். பேரு பசுமதி. அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காய் தொடர்ந்து கொஞ்சம் பிதாவாகிய தேவனானவருடைய நாமம் தொடர்ந்து சதா காலத்தில் மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது மேன்மை. கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது ஆசீர்வாதம். கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது மகிமை. கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27. புதிய ஏற்பாடிலே பக்கம் 275வது பக்கம். புதிய ஏற்பாடிலே பக்கம் 275 நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது glory என்று வருகிறது. அப்ப அந்த மகிமை, அந்த மகிமையாகவே கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளில் எவ்வளவு பெரிய பாக்கியமாக கிறிஸ்துவானவர் நமக்குள், எங்களுக்குள், உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக நம்ம அதை மனதிலே நாம ஆழமாய் படித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, நாம வேதாகமத்தை தவிர்த்து, நம்முடைய தேவனை தவிர்த்து, இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து சொல்லக்கூடியதெல்லாம் என்ன செய்யும்? நிறைய விஷயம் சொல்லணும். எங்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இது இருக்குது, அது இருக்கிறது இல்லையா, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். உங்களுக்குள் என்ன இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது, எதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும், எதெல்லாம் எனக்குள்ள இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும் என்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு கேட்டு சந்தோஷத்தோடு கூட நமக்குள்ள இனி இதுதான் இருக்க வேண்டும், நமக்குள்ள இதுதான் இருக்க வேண்டும். எதுதான் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ரகசியம். உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சர்வ
வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்துல கீழ்ப்பதத்திலே சொல்லும் பொழுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கார். அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறார் என்றால் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். உங்களுக்குள் யார் இருக்கிறாரு? புறஜாதியாருக்குள்ளாக யார் இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள யார் யாரோ இருக்கிறாங்க, எனக்குள்ள யார் யாரோ இருக்கலாம். என்னென்னமோ பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்னோ சூழ்நிலைகள் இருக்கிறது, என்னென்னோ காரியங்கள் இருக்கிறது, என்னென்னோ திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாக கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்களுக்கு அங்கே எழுதி காண்பிப்பதை, சொல்லி காண்பிப்பதை நாம் இந்த வேதாகமத்தில் நாம் படிக்க முடியும். எனக்குள்ளாக கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்குள்ள அவர் இருக்க வேண்டும். அவர் இருந்தா என்ன நடக்கும்? அவர் இருந்தா என்ன நடக்கும்? அவர் இல்லனாலும் என்ன நடக்கும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் இருக்கார். இன்னொருத்தர் வரணும் இல்ல? அவர் யாரு? பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த புறஜாதியார்களுக்குள்ளாக அந்த மகிமையின் ஐஸ்வர்யமாக, அந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்களுக்குள்ளாக வந்தது போல அதை யாரெல்லாம் பெற்று அனுபவிக்க தெரியும். இந்த கூட்டத்துல, இந்த தொழுகையில எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விருப்பம் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மன்னிச்சிருங்க, 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். பாருங்க, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் படித்தோம். இரண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். மூன்றாவது யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யாருக்காவது பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியுதா? யாருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிகிறதா? யாருக்காவது பிதாவாகிய தேவனை பற்றி தெரிகிறதா? ஆனா இந்த அருமையான இந்த தொழுகையில கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார், பிதாவாகிய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறார்னா நிச்சயமா இருக்கிறார். அதை உணர்ந்தால் மாத்திரம், அந்த வசனத்துக்கு நெருங்கினால் மாத்திரம், அந்த வசனத்துக்கு செவி சாய்த்தால் மாத்திரம் நிச்சயமாகவே நமக்குள்ளே இருப்பாரு. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதனாலே அவர் உங்களோடு கூட வாசம் செய்கிறார் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு? நீங்க பரிசுத்தவான்களாய் இருந்தால் இருப்பார். நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் இருந்தால் இருப்பார். அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் இருப்பார். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் யாரோடு கூட இருக்க மாட்டாரு? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த 27ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால்,
கொலோசியர் 1:21 முன்னே நீங்க யாராக இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க. நல்ல பழைய இருந்தே கொஞ்சம் ஏதாவது மனக்கசப்பு ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்க நமக்கு யார் ஆயிடுவாங்க? அந்நியர் ஆயிடுவாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை நாம் செய்யும் பொழுது கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பாரா? பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே இருப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வாசம் செய்கிறார் என்று சொன்னதே இந்த மூவரும் இருப்பதற்கு நாம இந்த தொழுகையிலே யாராக இருக்கிறோம்? அந்நியராக இருக்கிறோமா? நம்ம அந்நியராக இருக்கிறோமா? இந்த தொழுகையிலே நாம் யாரு? முன்னே அப்ப இந்த 27 என்ன படிச்சோம்? புறஜாதிகளுக்குள்ளாக இந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யம் வெளியரங்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையில் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம், அந்த மகிமை, அந்த பாக்கியம், அந்த ஒரு மேன்மை அது நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம எல்லாம் முன்னாடி யாரா இருந்தோம்? பாவிகளா இருந்தோம், அவருக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்தோம், அசுத்தத்துல இருந்தோம், ரொம்ப மோசமா இருந்தோம். அப்ப இந்த இடத்துல குழந்தைங்க, வாலிபர்களாக, சகோதர சகோதரிகளாக, முதியவர்களாக இந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்து கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். குழந்தைகளுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா என்ன கவனிச்சுட்டு இருக்கும்? குழந்தைங்க என்ன கவனிச்சுட்டு இருக்குது? வாலிப பிள்ளைங்க என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? இங்க அமர்ந்திருக்கிற இந்த தொழுகையிலே நம் ஒவ்வொருவரும் எனக்குள்ளாக என்னுடைய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன? பிதாவாகிய தேவன் இருந்தால் என்ன? ஆவியானவர் இருந்தால் என்ன? இல்லைனா என்ன நடக்கும் என்று நாம் இன்றைக்கு அதை அறிந்து கொள்வோம். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12:20 ஒரு மனிதனுக்குள்ளாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய குணங்களை ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காண்பிப்பதை நாம் அந்த வேதாகமத்திலே பார்க்க முடியும். இப்படி இருந்தா அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவரும் நம்முடைய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்க முடியாது என்று நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12:2 20 ஆகிலும் நான் வந்து உங்களை மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும். யாருடைய மனசு பிரகாரம்? அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் குறிப்பிடுகிறார், என் மனதின் வழியாய் இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்களுடைய மனதின் வழியாய் இருக்கிறவனாக காணப்படாமலும் இருக்கிறோம் என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லுது? உண்டாயிருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்குள் இது இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கும் பொழுது கோபங்கள் இருந்தால் இயேசு கிறிஸ்து இருப்பாரா? விரோதங்கள் இருந்தால் தேவன் இருப்பாரா? வைராக்கியங்கள் இருந்தால் ஆவியானவர் இருப்பாரா? ஏதோ புறங்கூறுதல் இருந்தால், கோட்சொல்லுதல் இருந்தால், இருமாப்பு குணங்கள் இருந்தால், கலகங்கள் இருந்தால் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்குமானால் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கலாமா? நிச்சயமா இருக்கக்கூடாது. முன்னாடி இருந்தது. எப்ப இருந்தது? அந்த கொலோசியர் 1 அதனுடைய 21 நம்ம வாசிச்சோம் அல்லவா? நம்ம பெண்டன் தம்பி வாசிச்சாங்க இல்லையா? கொலோசியர் 1:21 முன்னே நாம் யாராக இருந்தோம் என்றால் அந்நியரும் துக்கிரியினாலே மனதிலே யாராக இருந்தோம்? சத்துருக்களாக. நம்ம மனசு இருக்கதே உங்களுக்குள்ளே 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 சொன்னாரு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவானவர், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிதாவானவர், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? முன்னே யார் இருந்தீங்க, ஆனா இப்ப யாரா இருக்கிறீங்க? பரிசுத்தமானா இருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, அவருடைய சுதந்திரத்தை பெற்று இருக்கிறோம். நாம அந்த கிறிஸ்துவானவர் வைத்திருந்தால் அவர் எங்க போயிருக்காரு? பரலோகத்துல பிதாவுடைய வலது பரிசுக்கு போயிருக்காரு. அப்ப நாம எங்க போவோம்?
அந்த நம்பிக்கையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர் தான். யாரு? இயேசு கிறிஸ்து. பரலோகத்திற்கு ஏறி பிதாவுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்துட்டு அவர் ஒருத்தர் தான். அப்ப அவர் தான் என்ன சொல்றாரு? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை என்று வேற ஒரு என்ன செய்யக்கூடாது, என்னை என்று உங்களுக்கு வேற எந்த ஒரு காரியமும் உண்டாயிருக்க கூடாது என்று பரிசுத்த வேதாகம் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முன்னே நீங்க அந்நியரா இருந்தீங்க, செயல்களை செஞ்சு கொண்டு இருந்தீங்க, மோசமான செயலை செஞ்சுட்டீங்க. மனசுல பார்த்தா எப்போ நல்லது இல்ல, எப்பொழுதும் சத்துருப்பா இருந்த உங்களையும் பரிசுத்தராக, எப்படி இருந்தாருன்னா பரிசுத்தராக, அப்படி என்ன சொல்றாரு? குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன்பு நிறுத்தின்படிக்கு அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாக உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பதனால் அப்படியாகும். அங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, கிறிஸ்துவானவர் இருக்கணும், தேவன் இருக்கணும், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள இப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. முன்னாடி நீங்க அந்நியரா இருந்தீங்க, முன்னாடி நீங்க துக்க செயல்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில், இனி இந்த வசனங்களை கேட்ட காலங்களிலே நம்ம யாராக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தராக, குற்றமற்றவராக, கண்டிக்கப்படாதவராக நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் குறிப்பிடுகிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள், வாலிபர்கள், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வேதாகமம் இப்படியாக ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 21வது வசனத்துல பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பதாக நிறுத்தும்படி என்று நாம் பார்க்கிறோம். தமக்கு முன்பதாக நிறுத்தும்படி எங்க போய் நிற்கணுமா? இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்ப அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னா எது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு? வைராக்கியங்கள் இருக்கக்கூடாதுப்பா, கோபங்கள் இருக்கக்கூடாதுப்பா, சண்டைகள் இருக்கக்கூடாதுப்பா, புறங்குறுதல் இருக்கக்கூடாதுப்பா, கோச்சுறுதல் இருக்கக்கூடாதுப்பா, சண்டைகள் இருக்கக்கூடாதுப்பா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தமக்கு முன்பு நிறுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க போய் நிக்க வைக்க முடியுமானா நிச்சயமாகவே நிற்க முடியாது, நீங்களும் நானும். அப்ப உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக என்ன இருக்கிறது? இந்த அருமையான தொழிலே எங்க உங்க பிள்ளைங்க, எங்க உங்க கணவர், எங்க உங்களுடைய மனைவி, எங்க உங்க கூட பிறந்த சகோதரன் சகோதரி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா என்ன சொல்லுவோம்? அதான் இப்ப சொல்ல போறோம். அதான் இப்பொழுது பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு 3 விஷயங்களை சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது, கிறிஸ்துவானவர் நமக்குள் இல்லாத பொழுது என்ன நடைபெறும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் இவ்வளவு பெரிய பாக்கியமாவது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கும் செத்து போயிருப்பேன். இன்னைக்கு இந்த புறஜாதியர்கள் நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார், நம்முடைய தலைமுறைகளை வைத்திருக்கிறார், வரக்கூடிய தலைமுறைகளையும் வைத்திருப்பதில் என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து வேதாகமத்தில் ஒரு 3 விஷயங்களாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேதாகமம் எப்படி தொடங்குவது பாருங்க. மற்ற புத்தகத்திற்கும் இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் எவ்வளவு அருமையாக தொடங்குகிறது என்பதை நாம் இங்கிருந்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். புரியுதா? ஏதாவது புரியுதா? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். முன்னெல்லாம் நாம யாரு? அந்நியரா இருந்தோம், குற்றமுள்ளவர்களா இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளா இருந்தோம். இந்த சுவிசேஷம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்நாட்கள் கொஞ்சம் எண்ணி பார்த்தா
எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெறாதவர்கள், எத்தனை பேர் தண்டனைக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள்? முன்னோர்கள் உங்களாலும் என்னாலும் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு வேதாகமம் குறிப்பிட்டிருக்கிறது. வேதாகமம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த மார்க்கெட் சுவிசேஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை மறந்துடாதீங்க. இங்கிருந்து தான் தொடங்குறது. சுவிசேஷனா என்னது? பிறந்த நாள் நல்லது தானே, கல்யாணம் நல்ல செய்தி தானே, காது குத்துறது, மஞ்சள் நீராட்ட விழா, வாலிப வயது இந்த நிகழ்ச்சி வந்தால் இதெல்லாம் நல்லது தானே. ஒரு வீடு கட்டினா நல்லது. யாராவது மறிச்சிட்டாங்கன்னா துக்கம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சுவிசேஷம் என்பது வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நீங்கள் நாம் கீழ்ப்படியும் பொழுது அதிலே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் நமக்குள் கடந்து வந்து அவர் வாசம் செய்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். சுவிசேஷம் அங்கே உயிர் போகிற வரைக்கும் அந்த சுவிசேஷத்தினாலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையானது நம்முடைய மரணம் நடக்கிற வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சுவிசேஷத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தினாலே நம்முடைய ஜீவிய காலங்கள் பிழைத்திருக்கும். மே மாசம் லீவெல்லாம் வரும். சில இடங்கள்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சில பேரெல்லாம் அங்கங்க பிள்ளைகளை விட்டுருப்பாங்க. நீ அங்க போயிடு, கணவன் நீ அங்க போயிடு, மனைவி அங்க போயிடு. அல்ல, சுவிசேஷத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், கீழ்ப்படியும். சுவிசேஷம்னா என்ன நமக்கு தெரியும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி தொடங்குகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் இருக்காரோ அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஒரு ஜெபாலயத்துக்கு போனா, ஒரு வீட்டுக்கு போனா, அல்லது ஒரு தெருவில் நடந்து போனா, அல்லது கிராமத்துக்கு போனா, பட்டணத்துக்கு போனா, அல்லது ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா வார்த்தைகளை சொல்லுவார். இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் முதல் காரியமாக நீங்கள் நானும் போதகம் பண்ண வேண்டும், பிரீச்சிங் செய்ய வேண்டும், பிரசங்கம் செய்ய வேண்டும். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதரி சகோதரியும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரீச்சிங் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். இது ஒன் மேன் ஷோ கிடையாது. இந்த இடம் ஒருத்தர் வராரு, ஒருத்தர் நடத்துறாருமா இல்ல. அப்புறம் என்ன பண்றாரு? நட்டாரா? அப்புறம் வந்து என்ன பண்றாரு? அப்புறம் நீர் பாய்ச்சலா? பவுல் என்ன பண்றாரு? நட்டாரு. வேலை செய்கிறது யாரு? இது யார் பெரியாரு? இவர் பெரியார், அவர் பெரியார் எல்லாம் இருக்குதா? இங்க அனைவரும், இங்க இருக்கிற நம்ம அனைவரும் யாரு? ஊழியர்கள், பணிவிடைக்காரர்கள். இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தால், யாருடைய ரத்தத்தால்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்திருக்கிறார். இது யார் பண்ணணும்? இது யார் பண்ணணும்? நான் மட்டும் பண்றதல்ல. என்னுடைய பார்த்து என்ன வேலையோ வேதம் சொல்றது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:11 நாங்கள் இயேசு சொல்லிட்டார், நாங்கள் அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள், நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். எனக்கு என்ன வேலை? அன்புடைய வேலை, அலெக்ஸ் பிரதருடைய வேலை, பெண்டன் தம்பி வேலை, ராகுல் தம்பி வேலை, ஜெயசுதாஸ் பிரதருடைய வேலை, இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், இங்க இருக்கக்கூடிய சோபியா சிஸ்டருடைய வேலை என்ன, இங்க இருக்கிற பிராட்டியம்மாவுடைய வேலை என்ன, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும், இங்க இருக்கக்கூடிய குழந்தையுடைய வேலை என்ன, அனைவருடைய வேலையும் இங்கே இருக்கிறது. கன்னியாகுமரி திருச்சபையிலே நீங்கள் நாம் ஒன்று உணர வேண்டும். எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமையை நாங்கள் எப்படி செய்யணும்? சில பேர் வீட்டுல வேலை கொடுத்தா எப்படி செய்யணும் நமக்கு தெரியும் இல்லையா? சில பேர் வேலைக்கு போனா எப்படி செய்யணும் தெரியும். என்னுடைய வேலை, உங்களுடைய வேலையை எவ்வளவு முழுமையா கொடுக்கிறோமோ அதை தேவனுடைய சேவைக்கு என்ன செய்ய முழுமையா கொடுங்க. ஒரு நாள் வர்றது, ஒரு நாள் எட்டி பார்க்கறதுலாம் இல்லை. என் வேலை
ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறாரு? மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் இருப்பதே அந்த மேன்மை, அந்த பாக்கியம். இதெல்லாம் லேசப்பட்டதல்ல. இந்த தம்பி எல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் பாட்டு போடுறது, அது பெண்டானுடைய பணி நிறைய, எடிட்டருடைய பணி, அவருடைய பணி நிறைய. ஒவ்வொருத்தருடைய பணியும் இங்க எப்படி இருக்கிறது? ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த ஞானத்துக்குள்ளாக, அந்த அறிவுக்குள்ளாக, ஐயா அந்த ஞானம் வேணும், அந்த அறிவு வேணும், அந்த திறமையை வேணும். அதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மகிமையின் நம்பிக்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். சரி, அது என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? அதை நம்ம படிப்போம். அந்த சுவிசேஷத்தை அவர் எவ்வளவு அழகாக அவர் ஜனங்களுக்கு கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்ன பண்ணாலும் பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் என்ன பண்ணாரு? அப்ப உங்ககிட்ட கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தா, உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறாரு? எனக்குள்ளாக பிரச்சனை இருக்கிறது, எனக்குள்ளாக கஷ்டம் இருக்கிறது, எனக்குள்ளாக பாரங்கள் இருக்கிறது, என்னுடைய தேவைகளால சந்திக்க முடியல, ஏன் கூட யார் இருக்கிறது? இல்ல, உங்களுக்குள் எனக்குள் யார் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவானவர் என்ன செய்தார் என்றால், அந்த பிசாசு கொடுத்திருந்தார், அந்த பலவீனப்பட்டிருந்தால், அந்த சுகவீனம் உள்ளவர்களாக இருந்தால் அவர் என்ன செய்வார் என்றால், வேதாகமத்தில் வாசிக்கும் 38வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனம், 39வது வசனங்களில் வாக்கியங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் என்ன பண்ணணும்? நாம எல்லாம் என்ன பண்ணணும்? சீரியல் பார்க்க வேண்டும், இன்டர்நெட்ல முழுகி இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வேலைகள் இருக்கிறது, நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியா? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவுடைய வலது பட்சத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவர் இந்த பூமிக்கு அனுப்பினதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் என்ன பண்ணார் என்றால், அவர் உங்களுக்குள்ள இருக்கணும்னா நீ போய் பிரசங்கம். அவருக்கு பிரசங்கம் மாட்டார், ஃபர்ஸ்ட் பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயம் நடக்குது. அப்பதான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்திய வார்த்தைகளை கேட்கணும். கேட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும், அது நம்முடைய வாழ்க்கை பெரிய அதிசயத்தை கொண்டு வரும். அந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் அந்த வசனங்கள் செயல்பட வேண்டும். வசனம் இருக்குதா? வசனம் இருந்தா என்ன பண்ணுவோம்? தொழுகைக்கு வரும். வாசிக்கலாமா? அதை வாசித்து பாருங்கள். வசனம் இருந்தா எங்க வருவோம்? வசனம் யார்கிட்ட இல்லையோ நான் நிச்சயமா ஒன்று விட இந்த வசனம் சொல்லுது, நான் இல்ல, வசனம் சொல்லுகிறது. வசனம் யார்கிட்ட இல்லையோ அவங்க தொழுகைக்கு இங்க இருக்க மாட்டாங்க. நான் சொல்ற பைபிள் சொல்றது, அதுதான் உங்களுக்கு சொல்லணும். வசனம் இல்லாதவங்க எங்க இருக்க மாட்டாங்க, வசனம் இருக்கிறவங்க தான் எங்க இருப்பாங்க? தொழுகையில இருப்பாங்க. அது வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? பார்த்தீங்களா? அப்ப சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, வசனங்களை சொல்லும் பொழுது, யார் அந்த வசனங்களை விசுவாசிக்கவில்லையோ, விசுவாசியாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? புரியுதா இல்லையா? புரியவே இல்லை. புரியுதா? விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தொழுது கொள்ள மாட்டாங்க. விசுவாசிக்கணும் என்ன செய்யணும்? வார்த்தைகளை பிரசங்கிக்கணும், வார்த்தைகளை உபதேசம் பண்ணணும், வார்த்தைகளை போதகம் பண்ணணும், வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனை வருஷமா இருக்கிறோம்? காலத்தை பார்த்தா நம்ம யாரா இருக்கணும்? ஆனா நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம வீட்டுல குழந்தைங்க, வாலிப பிள்ளைகள்லாம் பேசலாம் பார்த்தா சொல்லுவோம், வாய் ஆயா மாதிரி பேசுறீங்க, எங்க ஊர் பாஷை சொல்லுங்க, பாட்டி மாதிரி பேசுறீங்க, தாத்தா மாதிரி பேசுறீங்க, கிழவ மாதிரி பேசுறீங்க அப்படின்னு பேசுறத பார்த்தா அப்படியே மெச்சி கொள்ளும். கண்ணே என்ன மாதிரி வார்த்தை, ஆனா வசனம் பேசுறீங்க.
நம்ம இருக்கக்கூடிய தலைமுறைகள் வசனம் சொல்லவில்லையே, இது பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எதை தொடங்குகிறார் என்றால் சுவிசேஷத்தை தொடங்குவது மாத்திரமல்ல, அதை பிரசங்கிக்கிறார். நீங்களும் நானும் மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்றால், தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்றால், ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால், ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் பிரசங்கிக்க வேண்டும். எங்களுக்கு பிரசங்கலாம் தெரியாது, ஜபமும் தெரியல. இன்னைக்கு பெண்டார் தம்பி நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஓய்வு நாள் வித்தியாசமும் வாரத்தின் முதல் நாள் வித்தியாசம். ஈஸ்டர் வரும், இங்க இருந்து அந்த மைக்ல இருந்து கொஞ்சம் வரலாற்று சத்தம் வரும். இந்த வாரத்தின் ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க பிதாவே ஞாயிற்றுக்கிழமை கேட்கும். அந்த ஈஸ்டர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு வரும். ஓய்வு நாள் என்பது என்ன? என்னைக்குமே சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை நாள் தான், வாரத்தின் முதல் நாள். ஏன் வாரத்தின் முதல் நாள் நம்ம இங்க கூடி வருகிறோம்? ஏன் கூடி வரும் அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள். அதனாலதான் அந்த வாரத்தின் முதல் நாள்ல, அதுவும் இந்திய தேசத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஊர்ல வெள்ளிக்கிழமை விடுமுறையாச்சு, பல ஊர்ல சனிக்கிழமை விடுமுறையாச்சு. அப்போ நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. நாம் என்ன செய்யறோம்? வேலை இருக்குது. என்ன இருக்கிறது? வேலை இருக்குது. எவை அவர்தான் கொடுத்துருக்கிற வேலை. அப்ப நீங்கள் நாம் ஒன்று உணர வேண்டும், நமக்குள் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாடங்கள் எப்படி இருக்குதான்? ரொம்ப அசிங்கமா இருக்கு பைபிள் சொல்றாரு. அது கால இருக்குதோ கால இல்லையோ, ஆனா அந்த வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய ஒருவருடைய சுவிசேஷங்களுடைய பாதம், ஊழியக்காரர் மாத்திரமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியல, உங்களுக்கு சத்தியத்தை குறித்து சொல்ல தெரியல, சுவிசேஷத்தை குறித்து சொல்ல தெரியல, ஞானஸ்நானம் எப்படி உட்படுத்தணும் தெரியல, தொழுகையை பற்றி குறித்து சொல்ல தெரியல, தேவனை பற்றி, இயேசுவை பற்றி, ஆவியானவரை பற்றி சொல்ல தெரியலனா ஊழியக்காரர் கூப்பிடுங்க. நடத்துகிற ஊழியக்காரரை கூப்பிட்டு, இது எங்களுக்கு இந்த பக்கத்துல வீட்டுல ஒரு அக்கா இருக்கிறாங்க, அண்ணா இருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்லி கொடுங்க. என்ன செய்யுங்க? உட்படுத்துங்க. இங்க நீங்க அமர்ந்திருக்கிறதல்ல, இங்க என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் பிரசங்கிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. மார்க்கர்கள் சுவிசேஷம் 1:38 சொல்லும் பொழுது, அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாததால் அவ்விடங்களுக்கு போகும் வாருங்கள், இதற்காகவே நான் என்ன செய்தேன் என்றால் புறப்பட்டு வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். நான் இதுக்குதான் புறப்பட்டு வந்தேன். நான் வந்ததே எதுக்காகத்தான்? பிரசங்கம் பண்றது நம்ம வந்தேன் அப்படின்றார். 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜப ஆலயங்களில் அவர் என்ன செய்தார் என்றால் ஊருக்கு போனா பிரசங்கம். இந்த இயேசு கிறிஸ்து பண்றாரு, அடுத்தது ஜப ஆலயத்துக்கு வந்தா அங்கேயும் பிரசங்கம். ஜப ஆலயத்துக்கு வந்தா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்கிறார், பிரசங்கம் செய்வதை நாம் பார்க்க முடியும். எடுத்த உடனே அற்புதம் அடையாளம் இல்ல. என்ன கேட்கணும்? ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், சுவிசேஷத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக, கிறிஸ்தவனாக மாற வேண்டும். அது சொல்லுகிறோமா? 2026 மே மாசம் இல்லையா, அருமையான 3ஆம் தேதி கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், கொடுத்தா சரி, கொடாவிட்டால் இதெல்லாம் செஞ்சலாம், வெட்டி போடலாம்னா நமக்கு முன்னாடி நேற்று ஒரு சகோதரி மாலையில நான் சொன்னேன் இல்லையா, மாத்தி இறந்து விட்டார்கள். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் மரணம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு அந்த நாட்கள் குறிச்சு வச்சிருக்காரு. பிரசவம் என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு சாக நியமிச்சார். வரப்போகுது அடுத்த மாசமா, நாளைக்கா, அடுத்த வாரமா, இன்னும் ஒரு 10 வருஷமா, இல்ல இயேசு கிறிஸ்து உடனே வராரா, இல்ல நமக்கு மரணம் எந்த வகையில வரும்னு தெரியாது. அந்த மரணத்தை ஆட்கொண்ட பொழுது அந்த மரணம் அவருக்குள்ள என்ன செய்ய முடியல, அடைச்சு வைக்க முடியல. ஏன்னா அந்த மரித்தோர்ல இருந்து உயிர் தெழக்கூடிய வல்லமை பிதாவாகிய தேவன் கிட்ட இருக்கு. பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், அந்த மரண கட்டிலிருந்து அவர் உயிரோடு கூட எழுப்பினார். நீங்க தேவ வார்த்தையை கேட்டால், சுவிசேஷத்துக்கு உட்பட்டால், நீங்க மண்ணோடு மண்ணானாலும், புழுதியோடு புழுதியா நீங்களும் ஆனாலும், எலும்போடு எலும்பா இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
காரணம் அவர் வரும்போது நாம் என்ன செய்கிறார் என்றால் மறுரூபப்படுத்துகிறார். அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதுதான் அந்த வாக்கியம். மற்ற புறஞ்சாதி என்ன சொன்னாங்க, நான் போன ஜென்மத்துல நாயா பிறந்தேன், பூனையா பிறந்த போல இருக்குது, கழுதியா பிறந்த போல இருக்குது, இந்த ஜென்மத்துல நான் இப்படி வந்து பிறந்திருக்கேன். இல்ல, ஒரு ஜென்மம் தான். ஆனா இந்த ஒரு ஜென்மத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். முதல் காரியம், பிரசங்கிக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பிரசங்கிக்க வேண்டும். அவர் என்ன பண்ணாரு? ஊருக்கு போனா பிரசங்கம் பண்றாரு. தேவனுடைய ஜப ஆலயத்துக்கு போனா அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. வீட்டுக்கு போனா அவர் என்ன பண்ணாரு? படுத்து தூங்குவார். அப்படின்னா இருக்குது. எங்க பார்த்திருக்கிறோமா? பறவைகளுக்கு கூட என்ன இருக்கிறதா? கூடு இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே இல்லை. பகல் நேரமெல்லாம் ஊழியம், ராம் நேரமெல்லாம் ஜபம், நித்தமும் ஜபம். நாளைக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளணும், பலவீனங்கள் மாற வேண்டும், பிசாசு போகணும்னா அங்க வந்த உடனே என்ன செஞ்சிட முடியாது. அப்ப அவர் அவ்வளவு எத்தனை பணி செய்திருப்பார். ஆசாரி ஊழியம் செய்யணும். ஆசாரி ஊழியனா என்ன? துடைக்கணும், வெட்டணும், கழுவணும், அதை பரிசுத்தப்படுத்தணும். அது எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சேவையை நிச்சயமா செய்தாக வேண்டும். ஆசாரிய வேலையை செய்தாக வேண்டும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனங்களை வாசிக்கலாமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. இப்ப எங்க இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு. இப்ப எங்க இருக்கிறாரு? ஜபாலயத்துல இருந்தா பிரசங்கம். ஊருக்கு பட்டணங்களுக்கு போனா அங்க போனா பிரசங்கம். எந்த இடத்துலயும் பிரசங்கத்தை செய்கிற அவரு இப்ப 2வது அதிகாரம் 1 வசனத்திலே இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்றால் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவன், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்க வீட்டில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுல கஷ்டம் இருக்குது ஐயா, எங்க வீட்டுல கடன் இருக்கு ஐயா, எங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது ஐயா, எங்க வீட்டுல ஒண்ணு இழுத்து நடக்குது ஐயா, என்னதுக்கு தான் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல ஐயா, இருக்குன்னு ஒரே தொந்தரவா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, என்னதுக்கு தான் இருக்குது, போக மாட்டேங்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டுல இருக்கா. வீட்டுல இருக்க என்ன பண்ணுவாரு? வாசல் பள்ளி 2ஆம் வசனம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கக்கூடாதபடிக்கு நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டிலே இருக்கிறார் என்றால் அந்த வீடு நிற்க இடம் போதாதபடிக்கு, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண வேண்டும். போதாதபடிக்கு இயேசு கிறிஸ்து வீட்டில் இருப்பார் என்றால் போதாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் மேலும் ஆசீர்வதிப்பார். அங்கே என்ன இருக்க வேண்டும் என்றால் வசனம் வேண்டும். அந்த வீட்டில் கூட்டம் இருக்கிறதா? அந்த வீட்டிலே ஜெபம் இருக்கிறதா? அந்த வீட்டிலே தேவனுடைய வசனங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறதா? அந்த வீட்டிலிருந்து ஊழியக்காரர்கள் கடந்து வருகிறார்களா? ஊழியக்காரர்கள் அந்த வீட்டிலிருந்து உருவாக்குகிறார்களா? வேதம் சொல்கிறது இப்ப இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில இருந்தால் 2வது வசனம் சொல்கிறது நிற்க இடம் போதாதபடிக்கு. பத்தல, என்ன சம்பாதித்தாலும் பத்தல. ஏன் பத்தல? கிறிஸ்து உங்க வீட்டில் இல்லை. கிறிஸ்து யாருடைய வீட்டில் இல்லை? என் வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல இல்லைன்னா எப்பவும் போதாதுதான், எந்த நேரம் போதாதுதான். பத்தல 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 பத்தல. ஆனால் இங்க வேதாகம் சொல்வது நிற்க இடம் போதாதபடிக்கு அவர் அங்க என்ன பண்ணார் என்றால் அற்புதத்தை செய்யல. அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா வசனத்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? முதல் காரியம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம், அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதம். சொல்ல தெரியல. நம்ம இங்கிருந்து வெளியே கிளம்பி போறது இல்லை. அழகா டிவி இருக்கு, போன் இருக்கு, கையில நித்தமும் 24 hours இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, பயங்கர எந்த நேரம் பிஸி தான், பரபரப்பா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்க படிக்க படிக்க
அவ்வளவு அருமையா இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணார், போதகம் பண்ணினார், போதகம் பண்ணினார், போதகம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அற்புதமே செய்யறார். அதெல்லாம் நம்ம அடுத்த வார்த்தையில நம்ம படிக்க போறோம். நீங்கள் வசனத்தை சொன்னீங்கன்னா, வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறார் என்றால், 3ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் மன்னிச்சிருந்த அந்த 2ஆம் வசனம், உடனே வாசலுக்கு முன்னாடி நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த கட்டிடத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நாளைய தினத்துல வந்து வீட்டு ஸ்டார்ட் ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மட்டும் கூட்டிட்டு வருவேன், நான் மட்டும் இருக்கேன், பக்கத்துல இருக்கிற இதே என் ஃப்ரெண்டு பிறந்த நாளுக்கு நான் போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், போறோம் இல்லையா? ஃப்ரெண்டு எங்க? எல்லாரும் தான், நீங்களும் நானும் தான். எங்க இருக்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான், என்னுடைய சகோதர சகோதரி நீங்க தான், என் குடும்பம் நீங்க தான். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? உங்க சகோதரன் சகோதரி எங்க? உங்க பிள்ளைகள் எங்க? அங்க பார்க்கிறோம் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போது, முன்னாடி இடம் நிற்க கூடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கூடி வர வைக்க வேலை யாருடைய வேலை என்றால் நம்முடைய அனைவருடைய வேலை. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கூடி வந்த இடத்துல என்ன பண்ண இயேசு கிறிஸ்து வசனத்தை போதித்தார். 3ஆம் வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தாங்க. அப்ப இந்த 4 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? வசனத்தை கேட்காம ஸ்வயம் கொண்டு வந்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாரே, இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கேட்டாரே, என்ன நடந்தது? புரியுதா இல்லையா? புரியுதே இல்லை. வாரம் வசனம் கேட்கிறோம், 4 பேர் கூட்டு வந்தோமா? அந்த 4 பேரு படுக்கையில கிடக்கிறவனை என்ன செய்து கொண்டார் என்றால், கூடையே திறப்பாக்கி உள்ளே கொண்டு வருகிறேன். வசனத்தை கேட்க சும்மாவே இருக்க முடியாதுங்க. வசனத்தை உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஒருத்தரும் சும்மா இருக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட நண்பனா இருந்தான். ஒரு நண்பருக்கு உதவி செய்ய ஏகப்பட்ட பேர் உண்டு. நண்பர்கள்னு சொன்னா போதும், சபையில ஒரு காரியம் கூட அடுத்த பட்சம் தான். அப்படி அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. உங்க சொந்தம் என்னுடைய சொந்தம், உங்க நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் உலக ரீதியா இருப்பார்கள் என்று சொன்னால் நல்லதான் நினைப்பான். நண்பர்கள் சொந்த பந்தம் நல்லதான் நினைக்கிறது. ஆனா இந்த திருச்சபையால் அநேக ஸ்தோத்திரத்தினால் என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. நீங்க அவங்களை என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆதாயப்படுத்த வேண்டும். அந்த 3வது வாக்கியத்தில் அந்த சுமந்து கொண்ட இடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திருப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அப்ப என்ன பண்ணாங்க? வசனம் அந்த 4 பேருக்குள் செயல்படுகிறது. அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். ஒரு கொண்டு வந்தது யாரும் தெரியும். ஆனா நீங்க கொண்டு வந்த உங்களுடைய விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. நீங்க யாரை அழைச்சிட்டு வரீங்களோ உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய விசுவாசத்தினாலே 2வது அவர் என்ன செயல்படுத்த போகிறார் என்றால் 6வது வசனம். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவம் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அடுத்தது கீழே பாருங்க. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதேசம் சொல்றது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்களுடைய இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய இருதயங்கள் எல்லாம் தப்பான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த காலை பொழுதிலே உங்கள் இருதயத்தில் தப்பான எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. நீங்கள் உங்களுடைய படுக்கையில இருந்து எழுந்து போக முடியாது. உங்க வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் படுக்கை நிலைமையிலேயே இருக்கும். மாசம் மாசம் ஒவ்வொரு பிரச்சனை வர மாதிரி அந்த படுக்கை என்ன செய்யும்? இன்னும் அதிகமாயிட்டே. எப்படி அந்த சுகர்
ஜாஸ்தியாகுது, அது புண்ணாகுது, அது வெட்டப்படுவது, சரியா பராமரிப்பு இல்லாம, அது போல ஒரு ஆவிக்குரிய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய அவர்களை, இயேசு கிறிஸ்து அவர்களை எப்போ இல்ல அப்படின்னு ஒதுக்குறாங்களோ அங்க என்ன நடைபெறுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆம் வசனத்தில் அவர்கள் தங்களுக்குள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இருதயங்களை இப்படி சிந்திக்கவல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவது என்று சொல்வதோ எது எளிது? பூமியில் பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு என்றால் அதிகாரம் உண்டு. இதுவரைக்கும் தெரியல. இப்ப சொல்ற, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் தேவனுடைய மகன், வரப்போற ஒரு நாள் தான்ப்பா, என்னை குறித்து தான்ப்பா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதப்பார்களும் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கும் நமக்குள் எத்தனை சதிசேயர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை பரிசேயர்கள் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லலாம் ஆண்ட அவசியம் இல்லை, நான் கவர்மெண்ட் நான் கொடுத்துவேன் அப்படின்னா இல்ல. எத்தனை பரிசேயர் கூட்டம் இங்க இருக்கிறது, எத்தனை சதிசேயர் இருக்கிறது, எத்தனை வேதப்பார கூட்டம் இருக்கிறது. அதெல்லாம் இயேசுக்கு சரி செய்தார் என்றால் அது எல்லாவற்றையும் அவர் நீக்கினார் என்று பார்க்க முடியும். 11ஆம் வசனத்திலே, நீங்கள் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு, அந்த வார்த்தைகளுடைய உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உன் படுக்கை உன் வீடு, இந்த 2 வார்த்தையை கிளீன் பண்ணி, உன் படுக்கை. நீங்க எதுல படுத்திருக்கீங்க? உங்க வீட்டு படுக்கை இல்லையா? நீங்க எங்க எதுல இருக்கிறீங்க? ஆவிக்குரிய படுக்கையில படுத்தே கிடக்கிறோமா? தூங்கிக்கிட்டே இருக்கிறோமா? எதுல இருக்கிறோம்? அதுல நாம் யாரா இருக்கிறோம்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போக என்று சொல்கிறோம் பார்க்க முடியும். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு சொல்கிறேன் என்றால் உடனே அவன் எடுத்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக அப்படிங்க நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும், இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் எப்பவும் வச்சிருக்க. நீங்க ஜபாலயத்துக்கு போனீங்கன்னா நீங்க பிரசவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இது ஜபாலயம். நீங்க எந்த இடம் போனாலும், உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்களா, அங்க யார் என்பதை நீங்க தான் காட்டணும். நீங்க ஒரு ஊழியர் வீட்டுக்கு போறீங்களா, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறீங்களா, அங்க உங்களுடைய ஆவிக்குரிய வைராக்கியத்தை காட்டுங்க. புரியுதா இல்லையா? வசனம் புரியலன்னா 2வது நடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறவே பெறாது. அந்த திமிழ்வாதக்காரனுடைய நிலைமை படுக்கையிலேதான் இருந்தது. அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு நீ நடந்து போ என்று சொல்ற விஷயத்தை நமக்கு வேதாகத்தில் பார்க்கிறேன். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை எந்த செயலும் நடக்காம அப்படியே டம்மியாவே இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் டம்மியா இருக்கிறது? வசனம் செயல்பட வேண்டும். இங்க சபையில என்ன பண்ணுங்க, குழந்தைகளை பார்த்தா என்ன பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளை பார்த்தா என்ன பண்ணுங்க, முடிச்ச உடனே ஓடக்கூடிய கூட்டம் எத்தனை பேர் தெரியுமா? காரணம் என்ன? சத்தியம் தெரியல. ஸ்தோத்திரம் சொல்லி அந்த அன்பின் நீக்கியும் ஒருத்தருக்குள் என்ன கடந்த நாள் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்தது, ஜோம் பண்ணுங்க. ஏன் கூட்டத்துக்கு ஏன் வரல, எங்க வீட்டுல ஏன் அந்த கூட்டம் வைக்கல, ஏன் எங்க வீட்டுல அந்த கூட்டம் நடக்கணும், எங்க வீட்டு பக்கத்துல அக்காக்கு இருக்காங்க, தங்கச்சிக்கு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தெரியணும்? பேசினா மட்டும்தான் தெரியும். சொந்தக்காரர்களை கேட்கறோம், பிள்ளைகளை கேட்கறோம், பெற்றோர்களை கேட்கறோம். பிள்ளைகள் எங்க தொலைவா போயிடுச்சுன்னா மணிக்கணக்கில் நின்று பேசுறது. எங்கேயோ தொலைவா இருக்கக்கூடிய அக்காவோட தங்கச்சி, அம்மா அப்பா, நீங்களும் நானும் மணிக்கணக்கில் பேசணும், நண்பர்கள் கிட்ட பேசுகிறோமே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கலியப்படும் திருச்சபையிலே நீங்களும் நானும் கட்டி எழுப்ப வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஜபாலயத்தில் போனாலும் பிரசங்கம், தெருவில் நடந்து போனாலும் பிரசங்கம், வீட்டில் இருந்தாலும் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை யார் முழுமையாக கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும். அவங்க வாழ்க்கையில மாத்திரம்தான் அதிசயம் நடக்கும். அவர்களுடைய சபத்தை தான் அவர் கேட்பார். அவருடைய வாழ்க்கை இன்னும் மேலும் செழிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக நம்ம தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஒரு 3 வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பி போகணும். இயேசு கிறிஸ்து வந்தா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறும். அந்த திமிர்வாதக்காரன் மாத்திரமல்ல,
யாபேருடைய மகனை நாம் பார்க்க முடியும், பெரும்பாலுள்ள ஸ்திரியை நாம் பார்க்க முடியும், பிசாசு பிடிச்சவர்களை நாம் பார்க்க முடியும். யாரா இருந்தாலும் வசனத்தை சொன்ன பிற்பாடு அந்த வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கிறது. அதுதான் மார்க்கெட் சுவிசேஷத்தை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இப்போ ஒரு ராஜா இருக்கிறார், நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து. ஆனா பழைய ஏற்பாடுல ஒரு ராஜா என்ன பண்றாரு, அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை குறித்து, அந்த ஆவிக்குரிய பண்புகளை குறித்து, நீங்களும் நானும் ஆசிரியராக ராஜாக்களாக இருக்கிறோம். அந்த ராஜா என்ன செய்தார் பாருங்களேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். அந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டால் மாத்திரம்தான் எல்லா நன்மைகளும் உண்டாகும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோனாத்தான் நிமித்தம் என்னால் தய பெறத்தக்கவன் எவனாவது சபையின் வீட்டாரே இன்னும் நீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? சவுலுடைய மகன் யோனாத்தான், இந்த யோனாத்தான் நிமித்தமா நான் யாருக்காவது தயவு பண்ணணுமா, யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஆமா ஒருத்தர் இருக்கிறாரு. சவுல் வீட்டுல வேலை செய்த சீபா என்பவர் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி யோனாத்தானுடைய மகன், அவன் பேரு யாரு என்றால் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த மேவிபோசேத்துக்கு 2 காலு முறமா இருக்கு. 2வது, தாவீது ராஜா அரசாட்சி செய்யும் பொழுது என்ன நடைபெற்றது என்றால், வீடு கிடையாது, காலு முடவம், நிலம் கிடையாது, எந்த ஆஸ்தியும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. யார் இல்லாத பொழுது தாவீது ராஜா வராததுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. மாமனாரும் இறந்து மன்னிச்சுங்க, தாத்தாவும் இறந்து போயிட்டார், அப்பாவும் இறந்து போயிட்டார். பேரன் முடவமா இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய பலருடைய வாழ்க்கையிலே ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய எல்லா நிலைமையும் மாறும். அதை உணர்ந்தால் மட்டும்தான். அதை உணராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறாது. அந்த ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைக்கு உட்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். 6வது வசனத்திலே, சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத் என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் இடங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தமும் என்ன செய்வாயாக? அப்பம் புசிப்பாயாக. ராஜா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையோ, யோனாத்தான் மகனாகிய மேவிபோசேத்துக்கு அங்க ஒரு இடம் உண்டு. இத்தனால என்ன சாப்பாடு, இத்தனால எந்த வீட்டுல இருந்தா தெரியுமா தலைவர்? 5வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அமீரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் என்று நாம் படிக்கிறோம். வீடு கிடையாது, காலும் உடல், சாப்பிடறதுக்கு ஒண்ணு சொல்லவும் முடியும். ஆனா யாரு? இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட பேர் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா ராஜா உள்ளத்திலே தேவன் இப்படி நிறைய செய்தார். அவருக்காக வேலை செய்தவர்கள் நல்ல புரியுதா இல்லையா? யாரெல்லாம் அவருக்காக பணி செய்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய ஊழியத்தை எடுத்து உண்மையா நடத்துகிறார்களோ, குழந்தையா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், சகோதர சகோதரியா இருந்தாலும், இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தில் அவர் செயல்படும் பொழுது விடவே மாட்டார். நிலம் வருது, ஆதாரங்கள் வருகிறது, வீடு வருகிறது, மேன்மை அடைகிறார், கனம் அடைகிறார். இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அவருக்கு செய்வது லேசான காரியம். உங்களை உயர்த்திக்கிற தேவன் பக்கத்தில் இருக்கும் சொந்தக்காரங்க கிடைக்க வேண்டாமா? வீட்டில் இருக்கும் கணவனுக்கு கிடைக்க வேண்டாமா? உன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டாமா? நீ சிநேகிதன் அடைந்து கொண்டிருக்கிறையே, அவங்களுக்கு கிடைக்க வேண்டாமா? நீ மட்டும்தான் அனுபவிக்கணுமா? எதுக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்தாரு என்று சொன்னார். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க?
அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கை நிலைமையே மாற்றி போட்டார்கள். அந்த விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்க தெருவே மாறும், உங்க வீடே மாறும், உங்களுடைய பட்டணத்தில் ஒரு அசைவு உண்டாகும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிற நம்ம பிரசங்கம் கேட்டோமே. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக உங்களிடத்துல பேசினேன். உலகத்தை எத்தனை பேர் கலக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து கலக்குறீங்களா? திங்கட்கிழமை சனிக்கிழமை எங்க போய் கலக்குறீங்க? எங்க இருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே மேபி போஸ்டே இல்லையா? அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? நீங்க செஞ்சதை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? குறையில்லாமல் கொடுக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு என்பது சந்தேகமில்லை. தொடர்ந்து தெய்வம் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவதாக. நம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நேரமும் மறந்துவிட வேண்டாம். தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற பயத்தோடு கூட இந்த தொழுகையில் இருந்து நம்ம ஒவ்வொருவரும் செயல்படுவோம்.